இந்த காலை வேளையில் கூடிய ஒரு சிறிய காரியத்தை குறித்து நான் பேச விரும்புகிறேன். ரட்சிக்கப்பட்டு இங்கே அமர்ந்திருக்கிற எல்லாருக்கும் மிக பிடித்த ஒரு காரியம் என்னவா இருக்கும்? அநேகருக்கு கர்த்தரை என்ன பண்ணும்? ரொம்ப பிடிக்கும். நம்ம வீட்டில் இருக்கிற சில பேருக்கு எது ரொம்ப பிடிக்கும்? பணம் ரொம்ப பிடிக்கும். இந்த காலை வேளையில் கூட பணத்தை பயன்படுத்துவதற்கான சரியான வழி, நம் பணத்தை பயன்படுத்துவதற்கான சரியான வழி கர்த்தர் நமக்கு போதிக்கிற வழி. ரட்சிக்கப்பட்ட பிள்ளை நம்ம வாழ்க்கையில் எல்லா காரியங்களை குறித்தும் தேவனாகிய கர்த்தர் என்ன பண்ணுறார்? நம்மளோடு பேசி கொண்டிருக்கிறார். ஆனால் நம்ம ஆண்டவர் இதுக்கு மாத்திரம்தான், இதுக்கெல்லாம் அது கிடையாது, இந்த ஒரு விஷயத்துக்காக மாத்திரம்தான் நம்ம ஆண்டவரை தேடணும், இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணல, எதுவுமே பேசலாம்னு நினைக்கிறோம். இந்த காலை வேளையில் ஒரு காரியத்தை நல்லா புரிந்து கொள்ளுங்கள். வேதத்தில் இயேசு அநேக முறை பேசின ஒரு காரியம் பணத்தை குறித்தும் பொருள் செல்வங்களை குறித்தும் அநேக முறை என்ன பண்ணியிருக்கிறார்? பேசியிருக்கிறார். எல்லா டாப்பிக்கை விட பணத்தை குறித்து அநேக முறை என்ன பண்ணியிருக்கிறார்? பேசியிருக்கிறார். நல்ல விதமாக பேசியிருக்கிறார். சபை நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். பணம் என்னவொடனே வேறு கற்பனைக்குள்ளே போகாதீங்க. பணத்தை குறித்து நல்ல விதமாக என்ன பண்ணுறாரு? பேசி கொண்டிருக்கிறார். இந்த காலை வேளையில் பணம் மிக முக்கியம். பணம் எந்த குறிக்குதுன்னா நம்மளுடைய ஆஸ்தியை, நம்மளுடைய அந்தஸ்தை என்ன பண்ணுது? குறிக்குது. நம்ம வாழ்க்கையில் நம்ம பிறந்த நாள் முதல் எது அதிகமாக நம்மளோடு கூடவே வருதுன்னு பார்த்திங்கன்னா பணம் என்ன பண்ணுது? கூடவே வருது. தாயின் கருவிலேருந்து வெளியே வந்ததுலேருந்து அந்த குழந்தைக்கு ஏதாச்சும் ஒன்று தேவைன்னா என்ன தேவைப்படுது? பணம் தேவைப்படுது. ஏன் அந்த குழந்தை பிறக்கிறதுக்கே நம்ம ஹாஸ்பிட்டல் போனால் என்ன பணம் தேவைப்படுது? பணம் தேவைப்படுது. பணம் என்பது மிக அவசியமான ஒரு காரியமாக நம்மளோட வாழ்க்கையில் இருக்குது. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் அந்த பணத்தை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் என்பது மிக மிக முக்கியம். ஏன்னா இந்த பணம் ஒரு மனிதனை அழித்துவிடும். தேவனாகிய கர்த்தரோடு இருக்கிற உறவை என்ன பண்ணுறோமா? அழிச்சிருமா. பணம் எந்த அளவுக்கு ஆசீர்வாதமோ அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கைக்கு மிக ஆபத்தான ஒரு காரியமாக இருக்கிறது. ரட்சிக்கப்பட்டு அமர்ந்திருக்கிற தேவ பிள்ளைகள் இங்கே இருப்பீங்கன்னா பணம் தேவை. என்னது? பணம் தேவை, பணம் அவசியம். ஆனால் பணம் தான் எல்லாமே கிடையாது. இந்த காலை வேளையில் தேவனாகிய கர்த்தர் நம்மளோடு பேசுகிற ஒரு காரியம் 1 நாளாகமம் 29 அதிகாரம் 12வது வசனம். நல்லா கவனிங்க. ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் முதலாவது ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஐஸ்வர்யம் யாரால வருதான்? கர்த்தரால வருது. கனம் யாரால வருதான்? கர்த்தரால வருது. இன்னைக்கு அநேக நேரம் என் வாழ்க்கையில் இந்த 2 காரியம் குறைவுபடுதுன்னா பாஸ்டர் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கோங்க. உறவில் நம்ம என்னவா இருக்கிறோம்? ஆண்டவரை நேசிக்கிறோம், ஆண்டவர் தான் எனக்கு எல்லாம் நம்ம சொல்லுவோம். ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், நம்ம வாழ்க்கையில் ஆண்டவருக்கு எப்பேற்பட்ட இடத்த வச்சிருக்கிறோம் என்பதை என்ன பண்ணுங்க? யோசிச்சு பாருங்க. அவருடைய சமூகத்துக்கு நம்ம எப்படி முக்கியத்துவம் கொடுக்குறோம் என்பதை என்ன பண்ணுங்க? யோசிச்சு பாருங்க. ஏன்னா சில நேரம் என்ன வந்துடும்? ஐஸ்வர்யம் கூட வந்துடும். காணா என்ன பண்ணாது? வராது. இன்னைக்கு இந்த 2 விஷயமும் உங்ககிட்ட குறையுதுன்னா ஒரு விஷயம் நான் சொல்றேன், உங்ககிட்ட என்ன இல்லை? ஆண்டவருடைய பெரிதான கரம் உங்ககிட்ட இல்லை. ஏதோ தொட்டுக்க தொடச்சிக்க இந்த கேம் விளையாடும் போது ஒப்புக்கு சப்பான்னு சொல்லுவாங்க தெரியுமா? அவனை எதுலேயுமே சேர்த்து கிடையாது. ஆனால் அவனுக்கு சில விஷயங்கள்லாம் என்ன பண்ணும்? கிடைக்கும். அவன் ஜெயிச்சா கூட அவன் பேர் என்ன பண்ணாது? அது மாதிரி கிறிஸ்துவத்தில் தயவு செஞ்சு ஓடிடாதீங்க. ஏன்னா ஆண்டவர் ஒருத்தனை அழைத்தார்னா, ஆண்டவர் ஒருத்தனை தொட்டானா அவனோட வாழ்க்கை எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். இன்னைக்கு அநேக நேரம் சில ஊழியக்காரர்களை ஏன் அநேகர் நேசிக்கிறாங்கன்னா த பிளெஸ்ஸிங்ஸ் பிகைண்ட் தெம். அவங்க பின்னாடி என்ன இருக்குது? ஆசீர்வாதம் இருக்குது. ஏன்னா அது அவங்க ட்ரைனஸோடு என்ன பண்ணல? பிரசங்கம் பண்ணல. அவங்கக்கிட்ட ஏதோ இருக்குது, அதனால தான் என்ன பண்ணுறாங்க? அவங்க பின்னாடி போகிறாங்க. ஏன்னா ஜனங்க கூட பாருங்கள், ஒன்றுமே இல்லாமல் கஷ்ட தரித்திரத்தில் நீங்கள் போய் யாருக்காச்சும் சுவிசேஷம் சொல்ல போகிறேன், நீயே என்ன பண்ணுற? கஷ்டப்படுற. நீ எனக்கு என்ன பண்ணுற? சுவிசேஷம் சொல்கிறிய, ஆண்டரை பற்றி என்ன பண்ணுற? சொல்கிறியா? இன்றைக்கி சபை எதை மறந்துடுச்சுன்னா பாடுகள் மத்தியில் மாத்திரம்தான் போனோம் இல்லை. நான் அடிக்கடி சொல்கிறது, சீசர்கள் ஆண்டரோட உயிர் தெழுதலை பார்த்ததுனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க? உயிர் தெழுதலை தூக்கிட்டாங்க. இன்றைக்கி சபைக்குள்ளே அமர்ந்திருக்கிற நாம் எப்படி இருக்கணும்? ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும். நம்ம நிலைகள் என்ன பண்ணியிருக்கணும்? நல்லா இருக்கணுன்றதை என்ன பண்ணுறாதீங்க? ஒரு காலம் மறந்துடாதீங்க. நீதிமொழிகள் 8வது அதிகாரம் 20லேருந்து 21. என்ன பொருளை? மெய்ப்பொருளை சுதந்திரிக்கும்படி. யார் களஞ்சியங்களை நிரப்புவாராம்? நம்மளுடைய களஞ்சியங்களை கர்த்தர் என்ன பண்ணுவன்றாரு? நிரப்புவன்றாரு. இன்றைக்கி திரும்பி பாருங்கள், நம்மளோட பீரோவை கொஞ்சம் கண்ணோக்கி பாருங்கள். யாரையும் என்கிட்ட எதுவும் சொல்ல தேவையில்லை. ஏதாச்சும் இருக்கா? என்னது? ஏதாச்சும் இருக்கா? ஏன்னா வருடத்தின் கடைசி நாளில் நிற்கிறோம். சில பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் என்னால் எதுவுமே பண்ண முடியல, கிறிஸ்மஸ் சீசன் ரொம்ப என்னவாக இருக்குது? டைட்டாக. அந்த வார்த்தையை வாயில் என்ன பண்ணக்கூடாது? வரவே
கூடாது. கிறிஸ்மஸ் சீசன் வருதுன்னா நீங்கள் எப்போ ரெடி ஆகணும்? ஜனவரி மாதம் ரெடி ஆகணும். நம்ம எப்போ தான் ரெடி ஆகும்? 24ஆம் தேதி நைட் என்ன பண்ணுவோம்? ரெடி ஆகும். படிங்கம்மா. என்ன வழியில் நடத்துவாரா? தான் தெரிந்து கொண்ட பிள்ளைகளை அவர் ஆசீர்வதிக்கிறார்னா அடுத்த ஒரு விஷயம் நல்லா யோசிச்சு பாருங்க. நீதியின் வழியில தான் என்ன பண்ணுவாரா? நடத்துவார். இன்னைக்கு சபைக்குள்ள அமர்ந்திருக்கிற நீங்கன்னா சில நேரம் ஆண்டவர் நடத்துகிற வழி ஏன் கஷ்டமா இருக்குன்னா, உன் களஞ்சியத்தை அவர் நிரப்பணும். அதை நிரப்பணும்னு எந்த வழியில் நடக்கணும்? நீதியின் வழியில நடக்கணும். ஏன் அந்த நீதி அவருக்கு முக்கியம்னா, நீதி உன்னோடு இருந்தால் தான் உன் களஞ்சியத்தை அவரால் என்ன பண்ண முடியும்? நிரப்ப முடியும். ஒரு தரித்திரத்தோடு உன்னை வைத்து நடத்த வேண்டியது தேவனுடைய பெரிதான திட்டம் கிடையாது. சபை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவர் யாரை அழைச்சாலும் அவருடைய ஆசீர்வாதம் அங்கே இருக்கும். ஆபிரகாம் அழைக்கும் போது ஆபிரகாம் கிட்ட எல்லாமே இருந்துச்சு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆபிரகாம் கிட்ட எல்லாமே இருந்துச்சு. ஆனால் ஆண்டவர் ஒரு வித்தியாசத்தை காமிச்சார். ஆபிரகாம் இயேசு கிறிஸ்துக்கு இல்லாத போதும் இருக்கிற போதுக்கும் என்ன காமிச்சாரு? ஒரு வித்தியாசத்தை காமிச்சார். நீங்கள் நல்லா கவனிங்க. அவ்வளோ பெரிய பணக்காரன் ஏன் ஆண்டவரை பின்னாடி ஓடுறாரு? யோசிச்சு பாருங்க. சம்திங் இஸ் தேர். ஆண்டவர்கிட்ட ஏதோ ஒரு காரியம் இருக்குது. அவர் களஞ்சியத்தை நிரப்பும் போது அந்த ஆசீர்வாதம் வேறு மாதிரி என்ன பண்ணும் இருக்கும். வருடத்தின் கடைசியில் நான் ஏன் இதை பேசுகிறேன்னா, சபை நல்லா புரிந்து கொள்ளுங்க. வருடத்துக்குள்ளே நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? பிரவேசிக்க போகிறீங்க. இந்த 2025 நீங்கள் என்னென்ன தப்புலாம் பண்ணியிருப்பீங்களோ, எதெல்லாம் நீங்கள் சரியில்லாமல் இருக்குமோ அது எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கோங்க? மாற்றிக்கோங்க. பாஸ்டர் நான் சம்பாதிக்கலை, நான் வீட்டில் ஒரு சின்ன பையன்தான். இல்லை, உங்கள் அப்பா அம்மா என்ன கொடுக்குறாங்களோ யூ நீட் டு ஹேண்டில் ப்ராப்பர்லி. அப்பா அம்மா கொடுக்குற பணமாக இருக்கட்டும், அது உங்களை தேடி வருகிற எந்த பணமாக இருக்கட்டும், அதை ப்ராப்பராக என்ன பண்ணுங்கள்? ஹேண்டில் பண்ணுங்கள். ஒரு 500 ரூபாயை வாங்கி ஒரே நாளில் அதை அழிக்க என்ன பண்ண முடியும்? யாரால் வேணாலும் முடியும். அந்த 500 ரூபாய் இன்னொரு 500 ரூபாயை மாற்ற யாரால் முடியும்னா தேவ பிள்ளைகளால் தான் என்ன பண்ண முடியும்? மாற்ற முடியும். படிங்கம்மா. நல்லா கவனிங்க. உங்களோட வழி அவருக்கு ரொம்ப முக்கியமா. தான் நேசிக்கிற தன் பிள்ளைகளுடைய வழி மிக மிக முக்கியம். நீங்கள் சபைக்குள்ளே அமர்ந்து இருக்கிறீங்க. உங்கள் வழி எப்படிப்பட்டதாக இருக்குது? எதுக்காக ஓடுறீங்க? இன்னத்துக்காக நீங்கள் நிற்கிறீங்கன்றதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் எல்லா காரியமும் செய்யுங்க. ஆனால் அவரோட வழியில் நான் நிற்கிறேன்னா, அவருக்கு பிரியமானதை செய்கிறேன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. நான் ஓடுறேன், எனக்கு என்ன ஆகுது? இன்கம் இல்லவே இல்லை. நாளைக்கு போகும்போது தடி கடிச்சு கீழே விடுறீங்க. உங்கள் பேக் போன் என்ன ஆகுது? கட் ஆகுதுன்னா எல்லாமே என்ன ஆயிடுச்சு? கட் ஆயிடுச்சு. என் வாழ்க்கையில் நல்லா சம்பாரிச்சவங்க சும்மா தடிக்கு விழுந்து முதுகெலும்பு போய் என்ன பண்ணிட்டாங்க? ஒன்றுமே இல்லாமல் உட்காந்ததெல்லாம் உண்டு. இன்றைக்கி சபை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரட்சிக்கப்பட்டுட்டிங்கன்னா மிக கவனமாக இருங்க. ஆண்டவர் உங்ககிட்ட சில காரியங்களை என்ன பண்ணுறாரு? கேட்கிறார். ஆனால் நம்ம எப்படி ஓடுறோம்? நம்ம இஷ்டத்துக்கு நம்ம காரியங்களை என்ன பண்ணுறோம்? செய்கிறோம். இந்த மாதத்தில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்ககிட்ட வர ஆசீர்வாதங்கள், பணங்களை நீங்கள் எப்படி செலவு பண்ணுகிறீர்கள் என்பதில் மிக கவனமாக இருக்கும். என் காசு தான் பாஸ்டர், நான் தான் சம்பாரித்தேன், எங்கள் அப்பா அம்மா எனக்கு என்ன பண்ணல, கொடுக்கல, நான் வேர்வை சிந்தி, நான் ரத்தம் சிந்தி என்ன பண்ணேன்? சம்பாரித்தேன். இந்த டைலாக் எதுவுமே ஆண்டருக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ண முடியாது? சொல்ல முடியாது. அவர் ஒரே ஒரு காரியம் தான் சொல்லுவார், இது நான் உனக்கு கொடுத்தது. இன்றைக்கி சபை நன்றாய் மறந்து போன காரியம் என்னென்னா, ஏன் சுய பலத்தில் காரியங்களை நான் என்ன பண்ணிட்டேன்? செஞ்சுட்டேன்னு நினைக்கிறோம். இன்றைக்கி நல்லா புரிந்து கொள்ளுங்க. நீங்கள் சாப்பிடுவதில் கூட தகுதி பார்த்து சாப்பிட வேண்டியது மிக மிக அவசியம். என்ன பாஸ்டர் சொல்கிறீங்க? எஸ், when you are going to order your food, அது தகுதியான உணவாயின்னு பார்த்து தான் என்ன பண்ணணும்? சாப்பிட்ணும். ஏன் நீங்கள் ஒரு ட்ரிங்க் ஆர்டர் பண்ணுறீங்க, அந்த ட்ரிங்க்கு தகுதி உள்ளதா? ஏன்னா உங்ககிட்ட வர பணம் மொத்தத்தையும் யார் கொடுத்தா? கர்த்தர் கொடுத்தார். அந்த பணத்தை வச்சு அசுத்தமானது ஒன்றையும் உங்கள் கரத்தினால நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? வாங்கக்கூடாது. சபை நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. அது உணவாக கூட இருக்கட்டும், இல்லை ட்ரிங்காக இருக்கட்டும், அதில் என்ன பண்ணக்கூடாது? தவறான காரியத்தை நீங்கள் வாங்கக்கூடாது. இன்றைக்கி சொல்லப்போனால் கொக்கோ கோலான்றது கூட என்னது? தவறான இடத்துல வந்துருச்சு. இன்றைக்கி நமக்கு அதெல்லாம் தெரியும், என்னது தப்புன்னு தெரியும். மற்றவங்களுக்கு என்ன பண்ணும்? அதை சொல்லும். ஆனால் நமக்குன்னு வந்தால் என்ன பண்ண மாட்டோம்? அதை கீப் அப் பண்ண மாட்டோம். இன்றைக்கி அநேக நேரம் மற்றவங்க நம்ம தப்பு பண்ணுறோன்னு சொல்லணும்னு அவசியமே இல்லை. ஆனால் நமக்கு எல்லாமே தெரியும். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்? தப்பு மட்டும்தான் பண்ணுவோம். இன்றைக்கி இந்த காலையில் நான் சொல்கிறேன், ஆண்டவர் உங்களை பார்த்துன்னு இருக்கிறார். இந்த 2025 கடைசி நேரத்தில் அவர் பார்க்குறாரு. உன் சரீரத்தை தீட்டுப்படுத்த முடியாத காரியங்கள் ஏதாயிலும் உன் நாவிற்குள் போகும்னா யூ நீட் டு பே தி ப்ரைஸ். நான் ஃப்ராங்காக சொல்கிறேன். இன்றைக்கி நல்லதை நீங்கள் என்ன பண்ணுங்கள்? உட்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் தேவனாகிய கர்த்தர் விரும்புகிற ஒரு காரியம் என்னது? நல்லவைகளை என்ன பண்ணுங்கள்? உட்கொள்ளுங்கள். உங்களுக்கு ஆசீர்வாதமானவைகளை என்ன பண்ணுங்கள்? உட்கொள்ளுங்கள். நல்லவைகளை உங்கள் குடும்பத்திற்குள்ள என்ன பண்ணுங்கள்? பகிர்ந்து கொடுக்க வேண்டும். லூக்காவின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 10-11. நல்லா கவனிங்க. தேவனாகிய கர்த்தர் ஒரு காரியத்தை விரும்புகிறார். கொஞ்சத்தில் என்னவா இருங்க? ஏன் நம்ம இருக்க மாட்டோம்?
ஆண்டவர் கொடுத்த கொஞ்சம் விஷயத்தில் நம்ம உண்மையாக இல்லாமல், ஆண்டவரே நீ என் வாழ்க்கையில் ஒன்றும் செய்யலை, ஆண்டவரே நீ எனக்கு எதுவுமே கொடுக்கல, ஆண்டவர் கொடுக்குற ஒரு ரூபாயாக இருந்தாலும் அதுக்கு தேவன் கணக்கு கேட்குறாரு உங்ககிட்ட. அதை உங்களுக்கு தான் வாங்கிக்க சொல்கிறார். அவருக்கெலாம் என்ன பண்ணல, கேட்கல. நல்லா கவனிங்க, நீங்கள் சம்பாதிக்கிற பணத்தில் நீங்கள் நல்லா இருக்குன்னு தான் ஆண்டவர் சொல்கிறார். நல்ல இடங்களுக்கு போங்க, கார் வாங்குங்க, வீடு வாங்க, நல்ல உணவுகள் சாப்பிடுங்க, நல்ல ஆடைகள் என்ன பண்ணுங்கள் வாங்கி போடுங்கன்னு தான் சொல்கிறார். ஆண்டவர் வந்து தரித்திரமாக இருக்க சொல்ல, ஆண்டவர் சொல்கிற தரித்திரம் எதில் இருக்கணும்னா அவங்க கேரக்டரில் இருக்கும். தாழ்மை என்ன பண்ணணும், உங்கள் ஆடையிலையோ உங்கள் செயல்பாடுலையோ உங்கள் பேச்சிலையோ என்ன பண்ணக்கூடாது. சில பேர் வாயில் என்ன பண்ணுவாங்க, அதெல்லாம் ஆண்டவர் கேட்கவே இல்லை. இருதயம் எப்படி இருக்கணும், தாழ்மையாக இருக்கணும். படிங்கம்மா. ஆண்டவர் முதல்ல எப்படி டெஸ்ட் பண்ணுவார்னா, கொஞ்சத்தை உங்கள் கையில் கொடுத்து தான் உங்களை என்ன பண்ணுவார், டெஸ்ட் பண்ணுவார். இன்றைக்கி அநேக ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் அந்த கொஞ்சத்தில் என்ன பண்ணுறதில்ல, உண்மையாக இல்லை. உங்களுக்கு கொடுத்த அந்த சின்ன வேலையில் நீங்கள் உண்மையாக இல்லாததுனால தான் அடுத்த வேலைக்கு நம்மளால் என்ன பண்ண முடியல, போக முடியல. அநேக நேரம் புலம்புற ஆண்டவர் சமூகத்தில் போய் புலம்புற, அவர்கிட்ட புலம்பும் போது அவர் என்ன தெரியுமா நினைக்கிறாரு, டேய் நான் கொடுத்ததை குறித்து என்ன பண்ண மாட்டேன், யோசிக்கவே மாட்டேன். இந்த தேங்க்ஸ் கிவிங் ப்ரேயருக்கு எல்லாரும் வரும்போது ஒரு காரியத்தை நான் சொன்னேன். ஆண்டவர் முதலாவது கொடுத்த உன் குடும்பத்திற்கு முதல்ல நன்றி சொல்லு, நீ போட்டிருக்கிற ஆடைக்கு என்ன பண்ணு நன்றி சொல்லு. ஏன்னா அது இல்லாமல் அநேக பேர் என்ன பண்ணுறாங்க, ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிச்சுன்னு இருக்கிறாங்க, உன்னை விட அதிகமாக துதிச்சு கொண்டு இருக்கிறாங்க, கண்ணீர் சிந்தி கொண்டு இருக்கிறாங்க, உபவாசம் சிந்தி கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் இதை பற்றி நீ யோசிக்காமல் ஆண்டவர்கிட்ட போய் அடுத்த காரியத்தை என்ன பண்ணுற, கேட்கும் போது ஆண்டோட இடத்துலேருந்து நீங்கள் கடவுளாக இருந்து யோசிச்சு பாருங்கள். ஒரு பிள்ளை போட்டுக்கிற உடைக்காக அழுதுன்னு இருக்கிறான், நீங்கள் அசால்ட்டாக உட்காந்து ஒரு ஜாலியாக ஒரு கேஷுவலான ஒரு ஜபத்தை நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஒரு இருதயம் எப்படி இருக்கும்? இன்றைக்கி பிரச்சனை தான், நம்ம மேலே மேலே உயர உயர மிக கவனமாக இருக்கணும். டேக் டைம், ஒரு நாள் எடுத்துக்கோங்க, ஃபேமிலியாக எடுத்துக்கோங்க, கணவன் மனைவியாக எடுத்துக்கோங்க, இல்லை பர்சனலாக நீங்கள் எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் சொல்கிறேன், நானும் என் மனைவியும் சேர்ந்து ஜெபம் பண்ண போகிறோம், அது உண்மை தான். ஆனால் அவள் இல்லாமல் நான் தனிமையில் ஜெபம் பண்ண வேண்டியது நினைக்கிறாது அவசியம். ஏன்னா அவள் பார்க்காத மேன்மை ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்கிறாரு, அவள் பார்க்காத கணத்தை எனக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு, கொடுத்துருக்கிறார். தகுதியே இல்லாத என்ன ஊழியக்காரன் நிறுத்தி வச்சிருக்கிறாரா, சாவு வரைக்கும் எனக்கு என்னவா இருக்கணும், உண்மையாக இருக்கணும். அதுக்கு அவள் கூட கை கோத்துன்னு சிங்சாங் பண்ணுற ஜபம் வந்து அது ஃபேமிலி ப்ரேயர். என்ன உயர்த்தினார்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுக்கு யார் முட்டி போடணும்? இன்றைக்கி சபை அதை காலகாலமாக மறந்து போயிடுச்சு. இன்றைக்கி வருஷத்துக்கு ஒரு முறை எல்லாருமே அந்த தேங்க்ஸ் கிவிங்கிற ஒரு இடத்துக்கு போவாங்க, ஆலயத்துக்கு. அது எல்லாருமே தனிப்பட்ட முறையில். ஏன்னா எல்கானா வரல, நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள், பைபிள் எடுத்து படிச்சு பாருங்கள். எல்கானா வரல, புருஷன் வரல, மனைவி மட்டும் என்ன பண்ணுறா, போகிறா. புருஷன் இல்லாமல் அங்கே போனால் கனமே கிடையாது. ஆனாலும் போய் என்ன பண்ணுறா, தேங்க்ஸ் கிவிங். இன்றைக்கி தேங்க்ஸ் கிவிங்கை மறந்து போன இடத்துல நம்ம இருக்கிறோம். ஏன் இருக்கிறோன்னா, ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கலை, என்னோட பலத்தினால நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன்றது சிம்பாலிக்காக நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க, ஆக்ஷனில். வாய் சொல்லுது ஆண்டவர் தான் என்னை ஆசீர்வதிச்சார், ஆனால் செயல்கள் என்ன தெரியுமா சொல்லுது, என் பலத்தில் தான் நான் என்ன பண்ணேன். ஆண்டவர் உங்கள் செயல்பாடை பார்த்து கொண்டு இருக்கிறார். இந்த கால வேளையில் நான் உங்களுக்கு சொல்கிறேங்க, கொஞ்சத்தில் என்ன பண்ணுங்கள், முதலாவது உண்மையாக இருங்க. ஆண்டவர் கேட்குற உன் ஆக்ஷன் எப்படிங்க இருக்குது, உன் செயல்பாடு எப்படி இருக்குது? 365 நாளில் ஒரு நாள் உட்காந்து எனக்கு 1 மணி நேரம் ஒரு நாள் நன்றி சொல்ல முடியலன்னா, நான் செய்ய போகிற நன்மையை நீ எப்படி பெற்றுக்கொள்ள உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு ஆண்டவர் கேட்குறேன். இன்றைக்கி நான் சபைக்கு சொல்கிறேன், யார் யாருக்கெல்லாம் அந்த உணர்வு இருக்குது, நான் நன்றி சொல்ல போகிறேன்ற உணர்வு உள்ளவங்களாம் நான் இன்றைக்கி உண்மையாக சொல்கிறேன். அப்படி உணர்வில் நீங்கள் இருந்திருப்பீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் ஆண்டவரோட என்ன பண்ணுறீங்க, இல்லைனா உங்களை நீங்கள் ஏமாற்றிக்கிட்டு இருக்கு. நீங்கள் எத்தனை வருஷம் கிறிஸ்தவராக இருக்கிறீங்களா எனக்கு தெரியாது. நான் ரட்சிக்கப்பட்ட நாள்லேருந்து நன்றி சொல்ல தான் நான் அதிகமாக கற்றுக்கிட்டேன். என் ஜப நேரங்களில் முதல்ல முழுக்க நன்றி, அதுக்காக பிறருக்கான ஜபம். கடைசியாக தான் வருவேன், என் மனைவி, என் பிள்ளை. லாஸ்ட்டாக எனக்கு பண்ணுவேன், பண்ணலாம் என்ன பண்ணுவேன், விட்டுருவேன். ஏன்னா எனக்கு நல்லா தெரியும், என்னை ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார், கைவிட மாட்டார். அதுதான் விசுவாசம். இன்றைக்கி இந்த கால வேளையில் நல்லா புரிந்து கொள்ளுங்க. இந்த சபையில் இருக்கிற நீங்கள் கொஞ்சத்தில் என்ன பண்ணுங்கள், உண்மையாக இருங்க. இந்த 2026 நான் கடந்து போக போகிறேன் பாஸ்டர், நான் எதை எடுத்துன்னு போகிறனோ இல்லையோ நன்றி இருதயத்தோடு நான் என்ன பண்ண போகிறேன், கடந்து போக போகிறேன். நீ கொடுத்த கொஞ்சத்துக்கு நான் என்ன பண்ண போகிறேன், உண்மையாக இருக்க போகிறேன். நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்து 5 அப்பம் 2 மீனை கையில் எடுத்து என்ன பண்ணுறாரு, பிதாவை நோக்கி ஸ்தோத்தரிக்கிறார். அதை காட் என்ன பண்ணுறார், மல்டிப்ளை பண்ணுறார். அதை சீசர்களுக்கு அவர் எதை காமிக்கிறாருன்னா, அந்த கொஞ்சம் கிடச்சது நீ என்ன பண்ண, உண்மையாக இரு. சீசர்கள் எல்லாம் நினைக்கிறாங்க, இது என்ன நம்ம தலைவர் தப்பு பண்ணுறாரு, வெறும் துத்தனோண்டு மீன்களை வச்சு நீ எத்தனை பேருக்கு என்ன பண்ண போகிறாரு. அவங்களோட ஃபோக்கஸ் எல்லாம் கொஞ்சம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், அந்த கொஞ்சம் என் கிட்டே வந்து அதை நான் என்ன பண்ணுவேன், மல்டிப்ளை பண்ணுவேன். இன்றைக்கி ஏன் கடவுள் மல்டிப்ளை பண்ண மாட்டேறாங்கன்னா, அந்த கொஞ்சத்தை வச்சு நம்ம ஃபன் பண்ணுறோம். என்ன என்ன பண்ணிட்டேன், என்னது என்ன செஞ்சிட்டீங்க, என்ன இந்த வருஷம் 2025 எல்லாருக்கும் நல்லா போச்சு, எனக்கு என்ன பண்ணல, நல்லா போகல, நான் முடிக்கவே போகிறேன், ஒன்றுமே என் வாழ்க்கையில் என்ன பண்ணல, நடக்கல. அப்படி இருதயத்தில் தான் இருக்கிறோம். ஆண்டவர் சீசர்களுக்கு காட்டுறாரு, அப்பத்தை மல்டிப்ளை பண்ணது மாத்திரம் இல்லை, அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத பத்திரமா எடுத்து என்ன பண்ண சொல்கிறாரு, வைக்க சொல்கிறார். இன்றைக்கி இந்த 2025 எதை மிச்சப்படுத்தி இருக்கிறீங்க? பாஸ்டர் என் அக்கௌண்ட் பேலன்ஸ் 0னா யூ ஆர் நாட் ஃபாலோயிங் பைபிள்.
நான் சொல்கிறது புரியுதா? அக்கௌண்ட் பேலன்ஸ் 0 பாஸ்டர், ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு என் அக்கௌண்ட்டில் என்ன இல்லை, ஒன்றுமே இல்லை, என் அக்கௌண்ட்டில் 1 லட்சம் கடன் இருக்குது பாஸ்டர்னா நீங்களாம் என்னவா இருக்கிறீங்க? தப்பான ஓட்டத்தை என்ன பண்ணுறீங்க? ஓடிக்கொண்டே இருக்கிறீங்க. நான் சொல்கிறேன், முதிர் வயதில் கஷ்டப்படுவீங்க. நான் சொல்கிறேன், முதிர் வயதில் கஷ்டப்படுவீங்க. வாலிபர்களாக இப்போ இருப்பீங்கன்னா, சரியான வயதில் இருப்பீங்கன்னா, ஒழுங்காய் சத்திய வசனங்களை புரிந்து அதன்படி வாழ என்ன பண்ணுங்கள், கற்றுக்கொள்ளுங்க. ஏன்னா இந்த தசம்பாகம், இந்த காணிக்கை என்ற விஷயம் பேசும்போது கர்த்தர் வேற ஒரு விஷயம் சொல்கிறார். சபைகள் இட்ஸ் ஃபோக்கஸிங் அபவுட் ஒன்லி டைத். முதலாவது தேவனாகிய கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியது மிக மிக அவசியம். 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 7வது வசனம். அவனவன் விசனமாயும் அல்ல, கட்டாயமும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே. நல்லா கவனிங்க, கர்த்தருக்கு கொடுக்கிற ஒரு காரியத்தை அவர் மனதில் நியமிக்க சொல்லுகிறார். நல்லா புரியுங்க. கர்த்தருக்கு ஒரு விஷயத்தை உங்க முதல் மாச சம்பளத்தை எடுக்கும் போது தேவனாகிய கர்த்தர் சொல்றாரு, நீ என்ன பண்ணு, ஜஸ்ட் லைக் தட் கொடுக்காத, அதை என்ன பண்ணு, ஃபிக்ஸ் பண்ணு. ஏன்னா அந்த ஃபிக்ஸிங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். அந்த 12 மாதமும் அதை நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, மாறக்கூடாது. ஒரு நல்ல ஒரு ப்ராக்டிஸை தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லித்தராரு. இந்த சபை எப்படி எடுத்துன்னு போயிடுச்சுன்னா, வெறும் டைத். இந்த ப்ராக்டிஸ் உங்கள் வாழ்க்கையில் எல்லாத்துலேயும் இருக்கணும். குடும்ப செலவு எவ்வளோ, யூனிட் ஃபிக்ஸ். உங்கள் பிள்ளைக்கு பாக்கெட் மணி எவ்வளோ ஒரு மாதத்துக்கு, யூனிட் ஃபிக்ஸ். உங்கள் வாழ்க்கையில் என்டர்டெயின்மெண்ட் பர்பஸுக்கு எவ்வளோ, யூனிட் ஃபிக்ஸ் ஆன் த ஃபர்ஸ்ட் டே. முதலாவது கர்த்தருக்கு நீங்கள் எப்படி காரியங்களை ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ மன நிறைவோட, உங்கள் பிள்ளை கூட டிசைட் பண்ணுங்கள், நான் பாக்கெட் மணின்றது இந்த மாதத்துக்கு இவ்வளோ தான், நான் முதல் பிள்ளைக்கு இவ்வளோ கொடுப்பேன், 2வது பிள்ளைக்கு இவ்வளோ கொடுப்பேன், 3வது பிள்ளைக்கு கொடுப்பேன், முடிவு பண்ணுங்கள். கேட்கும் போதெல்லாம் என்ன பண்ணாங்க, எடுத்து நீட்டாதீங்க. அதை வாங்க அந்த பிள்ளைக்கும் தகுதி இல்லை, அதை கொடுக்க உங்களுக்கும் என்ன கிடையாது தகுதி. அது கர்த்தர் கொடுத்தது. நான் சொல்கிறது புரிஞ்சுக்கிறீங்களா? பிள்ளை கேட்டுக்கினே தான் இருப்பான். வந்து அவன் என்ன பண்ணுவான், அவன் கடவுளை கேட்க மாட்டான். அவன் என்ன பண்ணுவான், அவங்ககிட்ட கேட்டுகிட்டே இருப்பான். உங்களுக்கு யார் கொடுக்குறா? கர்த்தர் கொடுக்குறாருன்னா, நான் சொல்கிறேன், 1ஆம் தேதி உங்களோட சேலரி வரும்போது கர்த்தருக்கென்று நீங்கள் எடுத்து வைக்கிறீங்க பாருங்கள். ஏன்னா அந்த எடுத்து வைக்கிற பழக்கம் இல்லாதவங்களால எந்த பழக்கமும் என்ன பண்ணாது, இருக்காது. கர்த்தருக்கு எப்படி எடுத்து வைக்கிறீங்களோ அதுக்கப்புறம் டிசைட் பண்ணுங்கள், என் ஃபேமிலிக்கு இந்த மந்தோட எக்ஸ்பென்ஸ் தான், இதை தாண்டி நான் என்ன பண்ண மாட்டேன், போக மாட்டேன். என்டர்டெயின்மெண்ட்டுக்கு இவ்வளோ பணம் வச்சிங்கன்னா அதுக்கு மேலே என்டர்டெயின்மெண்ட்டுக்கு என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது. பைபிள் டீச் தட். வரும்போதெல்லாம் நான் பார்ப்பேன் பாஸ்டர், எது வந்தாலும் நான் போய் பார்ப்பேன், என்கிட்ட திராணிக்கு மிஞ்சி இருக்குன்னா தட்ஸ் நாட் ஃபேர். அது உங்களுடைய பணம். இந்த மாதத்துக்கு நான் ஃப்ராங்காக சொல்கிறேன், அப்படியே நல்லவங்களை இங்கே உட்காந்துக்கிற யாருமே நீங்கள்லாம் யாரும் கிடையாது, ஓலி பரிசுத்தவான்லாம் கிடையாது. பாஸ்டர் மாலுக்கு போகணும், படத்துக்கு போகணும், இப்படி அநேக காரியங்கள்லாம் பண்ணியிருப்பீங்க, வச்சுருப்பீங்க. நான் வந்து தப்புன்னு சொன்னாலும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஸ்டேட்டஸ் ஹைட் பண்ணிட்டு போயிட்டு வரீங்க. உங்கள் லிமிட்டை கற்றுக்கோங்க. உங்கள் லிமிட்டை என்ன பண்ணுங்கள், கற்றுக்கோங்க. இந்த மாதம் நானும் என் மனைவியும் சேர்ந்து என்டர்டெயின்மெண்ட்னா, அந்த என்டர்டெயின்மெண்ட்டை தாண்டி உங்கள் ₹1 கூட நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, செலவு பண்ணக்கூடாது. நான் ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன். ஏன்னா ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தருக்கு கொடுக்குற விஷயத்தில் படிங்க பிரதர். உற்சாகமாய் கொடுக்குற இடத்துல என்ன பண்ணுவாரா, பிரியமாக இருப்பாரா. நீங்கள் எதுக்கு உற்சாகமாக கொடுக்குறீங்க யோசிச்சு பாருங்கள். when you give God உற்சாகமாயினா மற்ற எல்லா விஷயத்தையும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கரெக்டாக சேவிங்க. 2வது அதிகாரம் சேவ் மணி. 2வது ஒரு விஷயம், பணத்தை சேமிக்க என்ன பண்ணுங்கள், கற்றுக்கொள்ளுங்க. சபை நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. ரட்சிக்கப்பட்டு நான் அமர்ந்திருக்கிறேன், அன்றன்றைக்காக என் தேவைகளை என்ன பண்ணுவார் ஆண்டவர் பரலோகத்துலேருந்து அருள்வாரெலாம் கிடையாது. நான் இன்றைக்கி சொல்கிறேன், அது உண்டு. அது யாருக்கு, கர்த்தரையே நம்பி வாழுகிறவங்களுக்கு அது உண்டு. அது பிப்ளிக்கலாக நான் எடுத்து பேசினா அது யாருக்கு செட் ஆகும்னா, ஊழியக்காரங்களுக்கு மட்டும்தான் என்ன பண்ணும், செட் ஆகும். மந்த்லி வேலைக்கு போயிட்டு சம்பாரிச்சின்னு குடும்பத்தை மெயின்டைன் பண்ணுற உங்களை மாதிரி பீப்புள், ரட்சிக்கப்பட்டு பிலீவராக இருக்கிற நீங்கள் பணத்தை சேர்த்து வைக்க வேண்டியது மிக மிக அவசியம். ஊழியக்காரனுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறார், எதையும் என்ன பண்ணாத, சேர்த்து வைக்காத, எக்ஸ்ட்ரா கூட என்ன பண்ணாத, வச்சுக்காது. ஆனால் நீங்கள் நல்லா கவனிங்க, எல்லாரும் அதிகமாக என்ன பண்ணுறாங்க, பின்னாடி சேர்த்து வச்சுக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் சொன்னதை யார் ஃபாலோ பண்ணவும் மாற்றி அழகாக என்ன பண்ணுறாங்க, ஃபாலோ பண்ணுறாங்க. பேங்க் பேலன்ஸ்லேருந்து, சொந்த வீட்டிலேருந்து 2 வீட்டுக்கு 3 வீடு, 2 சர்ச்சுக்கு 3 சர்ச்சுன்னு. ஆனால் விசுவாசிப்பாரு ஒன்றுமே இருக்காது, நத்திங். இருக்கிறது எல்லாத்தையும் நான் ஆண்டருக்கு என்ன பண்ணிட்டேன். ஆண்டவர் சொல்கிறார், 2வது ஒரு காரியம், உங்கள் பணத்தை சேர்த்து வைக்க என்ன பண்ணுங்கள், கற்றுக்கொள்ளுங்க. நீதிமொழிகள் 21வது அதிகாரம் 20வது வசனம். நல்லா கவனிங்க. ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய வார்த்தையை புரிந்து வாழுகிற ஒவ்வொரு கிறிஸ்துவ குடும்பத்திலையும் தேவையான எண்ணெய் இருக்குமா? நான் இன்னைக்கு சொல்கிறேன், தேவையான பணம் உங்கள் வீட்டில் இருக்கணும். நான் சொல்கிறது புரியுதா? பாஸ்டர் 31ஆம் தேதி உன் வீட்டில் என்ன இருக்கணும், ஆண்டர் உன் வீட்டில் இருக்கணும்னா உங்கள் வீட்டில் என்ன இருக்கணும், பணம். ஏன்னா என்ன அந்த டைம் வேறு, நாம் இந்த டைம் காலகட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் அந்த கடைசி 4th வீக்கில் என்ன இருக்கணும்,
பணம் இருக்கணும். சில பேர் பார்த்தீங்கன்னா மாத கடைசி பாஸ்டர் ரொம்ப என்னவாக இருக்குது, டைட்டாக இருக்குது. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஒரு விஷயம் பிடிச்ச உடனே வாங்குறது. என்னது? ஒரு விஷயம் பிடிச்ச உடனே இப்படின்றதுல வாங்குது. நினச்ச உடனே என்ன பண்ணுறது, வாங்குறது. என் மனைவி மட்டும் அடிக்கடி என்ன பார்த்து சொல்லுவோம், நீங்கள் மட்டும் எப்படி நினச்சதெல்லாம் வாங்குறீங்க. என்னது? வாங்க போகிறன்ற விஷயத்த அவளுக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் சொல்லுவேன். ஆனால் என் இருதயத்தில் ஒரு வருஷமாக அதோட ப்ராசஸ் என்ன பண்ணும், ஓடிக்கிட்டே இருக்கும். ஏன்னா மனைவிகிட்ட சில நேரம் சொல்ல மாட்டேன். ஒரு வருஷமாக காரியங்களை சேர்த்து வச்சுருப்பேன். வாங்க போகிறது 2 நாளைக்கு முன்னாடி என்ன பண்ண, அவளோட இருதயத்தை பக்குவப்படுத்தணும். இவ்வளோ விலை கொடுத்து வாங்க போகிறேன்னு சொன்னால் அவளோட இருதயம் என்ன தெரியுமா, புக்குன்னு வேணாம் நம்மளால் முடியாது, நம்ம பிள்ளைங்களோட இது அப்படி இப்படி அநேக காரியங்கள் அவள் பேசுவா. நான் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுவேன், சோப் என்ன பண்ணுவேன் போடுவேன். நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, ஆனால் அதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் அதுக்காக என்ன பண்ணுவேன், ஆயத்தப்பட்டிருப்பேன். இந்த சர்ச்சுக்கு இப்போ இந்த ஸ்பீக்கர், இந்த மிக்சர் போர்டுலாம், இந்த சர்ச்சை நான் என்றைக்கு எடுத்தனோ அன்றைக்கே சேர்த்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஐ நெவர் கம் சர்ச்சில் வந்து இது மாதிரி ஸ்பீக்கர் வாங்க போகிறோம் கேட்க மாட்டேன். ஒய் கேட்க மாட்டேன்னா, நான் கடவுளை நம்புகிறேன், கர்த்தர் எனக்குன்னு ஒரு காரியங்களை கொடுக்குறாரு. நான் என்ன பண்ணேன், சேர்த்து வைக்கினேன். பில்லு போடும் போது என் ஒய்ஃப் அப்படியே ஷாக் ஆகிறான். உங்ககிட்ட ஏது இவ்வளோ காசு இல்லை, காசு இல்லை. எதுக்கு இல்லைனா என் குடும்பத்தை நடத்த இல்லை. ஆனால் இது சேவிங்ஸ். என்னது சேவிங்ஸ்? இன்றைக்கி ஒரு விஷயம் உங்களுக்கு ஆசைப்படலாம். நான் சொல்கிறேன், வெரி எக்ஸ்பென்சிவான காரியங்கள் நீங்கள் ஆசைப்படலாம். சேர்த்து வைக்க என்ன பண்ணுங்கள், கற்றுக்கொள்ளுங்க. ஜனவரி மாதத்துலேருந்து சேருங்க. டிசம்பர் மாதம் முடிக்கலையா, டேக் another 1 more year. என்னது? இல்லை, நம்ம டிசம்பர் மாதம் வரைக்கும் சேர்த்துட்டோம். வாங்கி அவனும் பக்கத்து வீட்டில் ஒரு 10 பைசா வட்டிக்கு என்ன பண்ணுறது, கடன் வாங்கிறது, எதிர் வீட்டில் ஃப்ரெண்டு கிட்ட நெவர். பணத்தை சேர்த்து வைக்க கற்றுக்கோங்க. ஏன் தேவனாகிய கர்த்தர் சேர்த்து வைக்க சொல்கிறாருன்னா, பணம் உங்கள் கிட்டே இருந்துச்சுன்னா பாதி பிரச்சனை உங்கள் வீட்டில் இருக்கா தெரியுமா? பணம் மட்டும் உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா, போதுமான அளவுக்கு இருந்துச்சுன்னா, பாதி பிரச்சனை மனித வாழ்க்கையில் நீங்கள் வாழும்போது உங்களுக்கு இருக்காது. கணவன் மனைவி உறவுக்குள்ளே சில பிரச்சனைகள் இருக்காது. அநேக குடும்பங்கள், அந்த சென்சஸ் சொல்லுது, இந்தியாவில் 64% டைவர்ஸ் கேஸ் ஏன் உண்டாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பணத்தினால தான் என்ன ஆகுதான், உண்டாகுதான். அதில் 40% வந்து பார்த்தீங்கன்னா வறுமை கோட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்குனால பிரச்சனை என்ன பண்ணுதா, கணவன் மனைவிக்கும். பொண்டாட்டி கிட்ட குடிக்க காசு கேட்டு, இல்லை பொண்டாட்டி வந்து ட்ரெஸ்ஸு கேட்டு, இது கேட்டு, இப்படி அநேக பிரச்சனைகள் எதனால் உண்டாகுதான், பணத்தினால உண்டாகுதான். ஆனால் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார், இந்த பணம் உங்கள் வீட்டில் என்ன பண்ணணும், இருக்கணும். நீதிமொழிகள் 30வது அதிகாரம் 24 25. பூமியில் சிறியவைகளாய் இருந்தும் மகா நாணமுள்ளவைகள் 4 உண்டு. அவையாவன, அற்பமான ஜந்துவாய் இருந்தும் கோடை காலத்திலே தங்கள் ஆகாரத்தை சம்பாதிக்கிற எறும்பு. யாரு? இன்னைக்கு ஆண்டவர் தூக்கும் போது எதை தூக்குறாரு? இன்னைக்கு அந்த எறும்புன்ற இடத்துல உங்களை வைக்க முடியுமா? ஆண்டவர் யோசிச்சு பாருங்க. அசால்ட்டாக நடந்து போகும்போது அதை மெரிச்சிடுறீங்க. பாரு, அந்த எறும்புக்கு வேலையில் எந்த நேரம் பார்த்தாலும் வீட்டுக்குள்ளே என்ன பண்ணுது, பூந்து கண்டதை என்ன பண்ணுது, திருடி சாப்பிட்டுனது. நீங்கள் அப்படி நினைக்கிறீங்க, அதோட வேலை என்ன பண்ணுது, கரெக்டாக செய்து அதை களைச்சி விட்டு பாருங்களேன், களைஞ்சிரும். என்ன பண்ணுறோம், அந்த லைனை களைச்சிரும். திருப்பி 10 நிமிஷம் போயிட்டு வந்து பாருங்களேன், திருப்பி லைனாக என்ன பண்ணுவாங்க, நீ எவ்வளோ வேணாலும் நடிடா, நீ எவ்வளோ வேணாலும் களைச்சி போடு, என் கூட்டத்தில் இருக்கிற 1,00,000 பேரில் நீ 50,000 நசிக்கு கூட என்ன பண்ண போடு, நான் என்ன பண்ணுவேன், சேர்த்து வைப்பேன். இன்றைக்கி ஏன் நம்மளால் சேர்த்து வைக்க முடியல? நம்ம எப்படி தெரியுமா, இந்த மெசேஜ் கேட்டோன்னு ரொம்ப இன்ஸ்பிரேஷன் ஆகிட்டு நேராக போய் ஒரு உண்டியை வாங்குறது. என்ன பண்ணுறது, ஒரு உண்டியை வாங்கிறது, காசு என்ன பண்ணுறது, சேர்த்து வைக்கிறது. பாதி ரொம்ப கூடாது, எவ்வளோ வந்துச்சு திருப்பி எடுக்கலை பிரித்து எண்ணுறது, வரவே இல்லை, திருப்பி உள்ளே போயிட்டே இருப்போம். சின்ன ஒரு பிரச்சனை வரும், உண்டி அங்கே என்ன பண்ணாது இருக்கு. ஆண்டவர் அநேக நேரம் உங்களை மாதிரி ஆளுங்களை பார்த்து நகைக்கிறார், சிரிக்கிறார். இன்றைக்கி நான் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி சேர்த்து வச்ச உண்டிலாம் என் வீட்டில் அப்படியே இருக்குது. நான் இன்னும் அதை ஓப்பனும் பண்ணல, இது பண்ணல. ஒரு வாட்டி நான் ஃப்ராங்காக சொல்லுவேன், இது சொல்கிறேன், ரொம்ப கஷ்டம். ஒரு 5 ரூபா காயினை ஃபுல்லாக சேர்த்து வச்சுட்டு இருந்தேன். இந்த சபைக்கு வந்து தான் அதை ஓப்பன் பண்ணால் அதை பிரித்தேன். கிட்டத்தட்ட 4000 5000 இருந்துச்சு. அப்படியே கொடுத்து 1 மாதத்தை அப்படியே நடத்தினேன். ஏன்னா சம்பளம் கிடையாது, சேலரி 5000 தான் எனக்கு. என் மனைவியும் வேலையை விட சொல்லிட்டேன் தைரியமாக. நான் சேர்த்து வச்சு எப்போ கல்யாணத்துக்கு முன்னாடிலேருந்து 5 ரூபா காயினை சேர்த்து வச்சுக்கிட்டே வந்தேன். அதை கல்யாணத்துக்கு அப்புறம் இது பண்ணேன். இன்னும் 10 ரூபா காயின்லாம் வச்சுக்கிறேன். உடனே பாஸ்டர், நானும் உங்கள் வீட்டுக்கு வாய்ப்பே இல்லை, உங்களுக்கு நான் பண்ண மாட்டேன், யாருக்கும் கொடுக்க மாட்டேன். எனக்கு ஒரு பிடிக்கும் ஹேபிட், பணம் சேர்த்து வைக்கிறது ரொம்ப பிடிக்கும். இந்த நாட்களில் தான் கொஞ்சம் குறைவாக போயிட்டுருது. ஆனால் நான் உங்களை என்கரேஜ் பண்ணுறேன், என்னை விட அதிகமாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், சேர்த்து வைங்க. ஒரு 10 ரூபா காயின் பார்க்குறீங்களா, அழகாக இருக்காது, என்ன பண்ணுங்கள், சேர்த்து வைங்க. 20 ரூபா காயின் பார்க்க அழகாக இருக்குதா, என்ன பண்ணுங்கள், எடுத்து சும்மா வீட்டில் ஒரு மூலையில் என்ன பண்ணுங்கள், போட்டு வைங்க. ரியலாக ஒரு நாட்கள் வரும், அந்த நாட்கள் அது என்ன பண்ணும், உங்களுக்கு பயன்படும். இன்றைக்கி ஜாப்பனீஸ் வந்து பார்த்திங்கன்னா 25% தன்னுடைய வருமானத்துலேருந்து சேர்த்து வைக்கிறாங்க. யூரோப்பியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 18% சேர்த்து வைக்கிறாங்களாம். ஆனால் இந்தியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 4% சேர்த்து வைக்க தடுமாற்றத்தில் இருக்கிறாங்க. அது
வெறும் 4% சேர்த்து வைக்க என்ன பண்ணுறாங்களாம், தடுமாற்றத்தில் இருக்கிறாங்களாம். மோஸ்ட் ஆஃப் தி இந்தியன் பேங்க் அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்களா, 0 பேலன்ஸ் வச்சுருக்கிறாங்க. என்ன பேலன்ஸ் வச்சுருக்கிறாங்களா? ஏன்னா நம்ம இந்தியா அவ்வளோ கேவலமாக என்ன பண்ணுது இருக்குது. எல்லாருக்கும் அக்கௌண்ட் இருக்குது, 5 அக்கௌண்ட் 6 அக்கௌண்ட் கூட பேங்க்கில் இருக்குது. அக்கௌண்ட்டில் பேலன்ஸில் எவ்வளோ இருக்குன்னு கேட்டால் என்ன இருக்குது? 0 இருக்குது. ஆண்டவர் சொல்கிறாரு, உன் அக்கௌண்ட்டில் சம்திங் நீட் டு பி தேர். நீதிமொழிகள் 13:11. நல்லா கவனிங்க, வஞ்சனையோட எதுவும் என்ன பண்ணாதீங்க, சேர்த்து வைக்காது. நல்ல இருதயத்தோடு என்ன பண்ணுங்க, பணத்தை சேர்த்து வைங்க. வீட்டுக்கு தேவையானது, பிள்ளைக்கு தேவையானதான் எடுத்து வச்சுட்டு என்ன பண்ணுங்க, சேர்த்து வைங்க. குழந்தை பாலுக்காக எடுத்தாலும் இல்லை பாஸ்டர் சொல்லிட்டா நான் சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு சேர்த்து வைக்காத. குழந்தை செத்து போயிடும். அதுக்கப்புறம் கொலைகேஸில் என்ன பண்ணுறீங்க, பிடிச்சி போட்டுருவீங்க. இன்னைக்கு இங்கே எஜுகேட்டட் பீப்புள் இருந்தீங்கன்னா அவங்களுக்கு மட்டும் சொல்கிறேன், how many of them know the SIP மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ண சும்மா சொல்கிறேன். படித்தவங்க மாத்திரம் உங்களுக்கு தெரியலனா திருப்பி யூடியூப்லாம் இருக்குது, நெட்லாம் இருக்குது, அதில் போய் என்ன பண்ணுங்கள், படிங்க. மந்த்லி 1000 rupeesன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு 20 வருஷம் போட்டிங்கன்னா 2,40,000 என்ன பண்ணுவீங்க, போடுவீங்க. அதுக்கு வெறும் நான் லீஸ்ட்டாக சொல்கிறேன் 11% வட்டின்னு போட்டால் உங்களுக்கு 8,15,000 வரும். அதுவே நீங்கள் மாதம் 2,000 சொல்லிட்டு 20 மாதம் போட்டிங்கன்னா 4,80,000 நீங்கள் போட்டிருப்பீங்க. உங்களுக்கு இன்கம் வந்து எவ்வளோ வரும்னா 20 வருஷம் கழிச்சு 28 லட்சம் வரும். அதுவே மாதம் நீங்கள் 5,000 சேவிங்ஸ் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருப்பீங்கன்னா 20 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 8 லட்ச ரூபாய் கிட்ட போட்டிருப்பீங்க. உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து 40 லட்சம். என்னது ஃபஸ்ட்டு இதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னா தயவுசெய்து போய் என்ன பண்ணுங்கள், படிங்க. பிக் பாஸை உட்காந்து என்ன பண்ணாதீங்க, யூடியூப்பில் பார்த்து டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. சீரியல்லாம் பார்த்து என்ன பண்ணாதீங்க, வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டம் யூ கான்ட் பை தி கோல்டு அவங்களால என்ன பண்ண முடியாது, வாங்கவே முடியாது. ஏன்னா உங்களுக்கு மேலே இருக்கிற தலைகள் உங்களை விட அதிகமாக என்ன பண்ணுறாங்க, யோசிக்கிறாங்க. நம்மலாம் யோசிக்கிறதுல ஒன்றுமே கிடையாது. உங்களுக்கு முன்னாடி இருக்கிற கார்ப்பரேட் கம்பெனிஸ்லாம் எந்த அளவுக்கு யோசித்து அவங்க தான் என்ன பண்ணுறாங்க, எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. நம்ம ஏதோ நினச்சின்னு இருக்கிறோம், நம்ம யார் கண்ட்ரோலிங் இல்லை. இந்த பீப்புள் who are controlling us, நம்மளை விட மேலே இருக்கிறவங்க நம்மளை என்ன பண்ணுறாங்க, இன்டெரக்டாக கண்ட்ரோல் பண்ணியிருக்கிறாங்க. அது தெரியாமல் நான் ஃப்ரீடமில் தான் இருக்கிறேன், அது என்னை யாருமே ரூல் பண்ணலன்னு நம்ம நினைக்கிறோம். நம்ம வாங்குகிற பால் பாக்கெட்லேருந்து யாரோ ஒருத்தர் என்ன பண்ணுறான், ஃபிக்ஸ் பண்ணுறான். நீங்கள் சிலதை ஃபிக்ஸ் பண்ணால் தான் நீங்கள் வருங்காலத்தில் நீங்கள் என்ன பண்ண முடியும், தப்பிக்க முடியும். இல்லைனா ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவீங்க, உடஞ்சிருப்பீங்க. ஏன்னா பண வீக்கம் என்பதை குறித்து சித்தம் இல்லாத எந்த தேவ பிள்ளையாலையும் வருங்காலத்தை என்ன பண்ண முடியாது, ஜெயிக்க முடியாது. பண வீக்கம் வந்து பெருசாகிக்கிட்டே இருக்குது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு முட்டையோட விலை 7 ரூபாய் 50 காசு. நான் அந்த சென்னைக்கு வரும்போது 5 ரூபாய், வெறும் 3 வருஷம்தான் இருக்குது. 7 ரூபாய் 50 காசு. நம்மளோட சம்பளத்தை யோசிச்சு பாருங்கள், அதே இடத்துல தான் இருக்குது. ஏன் நான் இதெல்லாம் சொல்கிறேன்னா, இதெல்லாம் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் தெளிவாக இருக்கணும். இதை குறித்து சபை பேசணும், ஊழியர்கள் பேசணும். இன்றைக்கி சபைகள் இதை பற்றி என்ன பண்ணுறதில்ல, பேசவே இல்லை. இன்றைக்கி பணத்தை சேர்த்து வைக்க வேண்டியது மிக மிக அவசியம். இன்றைக்கி நான் சொல்கிறேன், கோல்டெல்லாம் இன்வெஸ்ட் பண்ண முடியலன்னு உடனே ஐயோ நகைவிலாம் ஏறிச்சு, இதை பண்ண முடியலன்னா வேறு ஏதாச்சும் என்ன பண்ணுங்கள், சேர்த்து வைக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஏன்னா சேர்த்து வைக்க சொல்லி தேவனாகிய கர்த்தர் என்ன பண்ணுறாரு, உங்களுக்கு சொல்கிறார். சேர்த்து வச்சு சபைக்கெல்லாம் உங்களை என்ன பண்ண சொல்ல, தர சொல்ல உடனே பயப்படாதீங்க. பாஸ்டர் சேர்த்து வைக்க சொல்லிட்டு லாஸ்ட்டாக என்ன பண்ணுறாரு, கேட்டுறப்போ நான் கண்டிப்பாக கேட்க மாட்டேன். 2வது, கடன்களை விட்டு என்ன பண்ணுங்கள், தள்ளிடுங்க. இந்த கடன் வாங்குகிற பழக்கம் உங்களுக்கு இருக்கும்னா தயவு செய்து அதை விட்டு என்ன பண்ணுங்கள், வெளியே வாங்க. இந்த 2026க்குள்ளே நீங்கள் போகும்போது ஒரு உடன்படிக்கை ஆண்டவர் பண்ணுங்கள். ஆண்டவர் நான் என்ன பண்ண மாட்டேன், கடன் வாங்க மாட்டேன். சும்மா கை மாற்றா ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட வாங்குறது, ரிலேட்டிவ்ஸ் கிட்ட வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்ன பண்ணுங்கள், ஸ்டாப் பண்ணுங்கள். முடியாத பட்சத்தில் பேங்க் கிட்ட என்ன பண்ணுங்கள், வாங்குங்க. மற்றபடி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் இந்த மாதிரி சுற்றி இருக்கிற இந்த சபையிலே பக்கத்துலேயே உட்காந்து என்ன பண்ணாதீங்க, வாங்காதீங்க. சங்கீதம் 37:21. நல்லா கவனிங்க. நம்ம வந்து கடன் வாங்குற இடத்துல இருக்கக்கூடாது, கடன் கொடுக்குற இடத்துல நம்ம என்ன பண்ணணும், இருக்கணும். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருப்பீங்கன்னா கொடுத்து ஹெல்ப் பண்ணுற இடத்துல இருக்க தேவனாகிய கர்த்தர் உங்களை என்ன பண்ணுறாரு, வைக்க விரும்புகிறா. தயவுசெய்து என்ன பண்ணாதீங்க, கடன் வாங்காதீங்க. இல்லை பாஸ்டர் எனக்கு ரொம்ப கஷ்டம்னா ட்ரை பண்ணுங்கள், போராடுங்க. கடன் இல்லாமல் வாழ, அதன்படி இருக்க கொஞ்சம் என்ன பண்ணுங்க, கடவுளோடு சேர்ந்து போராடுங்க. ப்ராவர்ப்ஸ் நீதிமொழிகள் 22:7. நல்லா கவனிங்க. ஐஸ்வர்யவான் என்ன பண்ணுறாரா, தரித்திரனை ஆளுகிறான். இன்றைக்கி ரட்சிக்கப்பட்டு அமர்ந்திருப்பீங்கன்னா தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆளுகை செய்யும்படி விரும்புகிறார். நீங்கள் பணத்தை மட்டும் யாராச்சும் கிட்ட வாங்கிட்டீங்கன்னா அந்த நபர் என்ன பண்ணுவாங்களா, உங்களை ரூல் பண்ணுவாங்களாம். மரியாள் சொல்கிறா, நான் உமக்கு அடிமை. பேதுரு சொல்கிறா, நான் உனக்கு
அடிமை. எல்லாரும் பாருங்கள், நம்ம யாருக்கு அடிமையாக இருக்கணும்னா கர்த்தருக்கு அடிமையாக இருக்கணும். தப்பி தவறி பணத்தை வாங்கிட்டோம்னா கர்த்தர் என்ன தெரியுமா சொல்கிறாரு, நீ எனக்கு அடிமையாக இருக்க மாட்டா, அவனுக்கு என்ன பண்ணுவேன், அடிமையாயிடுவேன். அவனுக்கு நீ பயப்பட ஆரம்பிச்சிடுவேன். அவனை குறித்து அதிகமாக என்ன பண்ணுவேன், யோசிக்க ஆரம்பிச்சிடும். வந்துடுவான் கேட்டால் புரியுதா? உங்கள் சிந்தை ஃபுல்லாக ஆட்டோமேட்டிக்காக யார் நிறைஞ்சிருவா, அந்த நபர் நிறைஞ்சிருவா. ஆனால் ஆண்டவர் எதை விரும்புகிறாருன்னா, நான் தான் உங்களோட சிந்தையில் உங்கள் இருதயத்தில் ஃபுல்லாக என்ன பண்ணணும், இருஞ்சிருக்கணும். அடிக்கடி இந்த சபையில் ஏன் சொல்கிறேன், சாபத்தை குறைய என்ன பண்ணாதீங்க, உங்கள் இருதயத்தில் பேசாதீங்க. நான் ஏன் சொல்ல, இதுக்கு தான் நான் பண்ணுறேன், பேசாதீங்கன்னு சொல்கிறேன். இன்றைக்கி சபையில் இருப்பீங்கன்னா மிக கவனமாக இருங்கள். இந்த 2026 போகும்போது சில கடுமையான முடிவுகளை நீங்கள் எடுக்க வேண்டியது மிக மிக அவசியம். இந்த கிரெடிட் கார்டு என்ன பண்ணாதீங்க, வச்சுருந்தீங்கன்னா போய் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு என்ன பண்ணுறங்க, வந்துடுங்க. அது இருந்தால் கடன் வாங்க என்ன பண்ணும், தூண்டும். பாஸ்டர் கார்டு வச்சு அப்படி ஸ்வைப் பண்ண உடனே 0 EMIயில் என்ன பண்ணிடலாம், ஃபோனு வாங்கிடலாம் பாஸ்டர். கிரெடிட் கார்டு இருந்தால் போதும், வேணாம். ஆண்டவர் ஒரு விஷயம் சொல்கிறாரு, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்கிட்ட சேர்த்து வச்சு காரியங்களை என்ன பண்ணுங்கள், வாங்குங்க. எதுவாக இருந்தாலும் சேர்த்து வைங்க. இன்றைக்கி நினச்சிட்டேன் பாஸ்டர் நான் நாளைக்கு வாங்குவேன்ற இடத்துக்கு வராதிங்க. ஈவன் யூ ஹேவ் தி எபிலிட்டி, உங்ககிட்ட அதை வாங்க பணம் இருந்தாலும் அது மாதிரி காரியங்களை என்ன பண்ணாதீங்க, வாங்காதீங்க. யோசிச்சிங்க. ஏன்னா ஒரு மொபைல் ஃபோன் சும்மா எடுத்துக்கோங்களேன், அது வந்து லான்ச் ஆன அன்னைக்கு அதோட ப்ரைஸ் வேறு, 6 மாதத்துக்கு அப்புறம் அதோட ப்ரைஸ் வேறு. அதில் ஒரே ஒரு பெருமை தான் இருக்குது, வந்தவுடனே நான் என்ன பண்ணிட்டேன், வாங்கிட்டேன். 6 மாதம் கழிச்சு வாங்கினா 5000 ரூபாயிலேருந்து 10,000 வரைக்கும் என்னது கம்மி. இதை யார் யோசிப்பாங்கன்னா, ரட்சிக்கப்பட்ட பிள்ளை என்ன பண்ணுவாங்க, யோசிப்பாங்க. அந்த 5000 10,000 கூட உனக்கு லாஸ் வரக்கூடாதுன்னு இல்லை, உனக்கு கர்த்தர் கொடுத்த பணத்தில் என்ன வரக்கூடாது, லாஸ் வரவே கூடாது. கவனமாய் செயல்பட வேண்டியது மிக மிக அவசியம். 2வது காரியம், பணத்தை மிக கவனமாய் செலவு பண்ண வேண்டியது மிக மிக அவசியம். நீதிமொழிகள் 21:5. நல்லா கவனிங்க. ஜாக்கிரதையா ஒரு காரியத்தை என்ன பண்ணணும், செய்யணும். ஜாக்கிரதையாக பொருளை வாங்கணும். ஜாக்கிரதையாக யோசித்து குடும்பத்துக்குள்ளே முடிவுகளை என்ன பண்ணணும், எடுக்கணும். அந்த பதட்டத்துக்குள்ளே என்ன பண்ணாதீங்க, போதும். அந்த பதட்டம் என்ன தெரியுமா, நான் இப்பயே வாங்கணும், எனக்கு இப்பயே வேணும், எனக்கு இப்பயே எல்லாமே, நான் பிரியாணி வாசனையாக மூக்குக்கு வந்துருச்சு, நான் இப்பயே. நிறைய பேர் கவனிச்சிருக்கீங்களா, வீட்டில் இந்த இன்ஸ்டாகிராமில் தள்ளிட்டு யாராச்சும் பிரியாணி பார்த்துருந்தீங்க, எத்தனை பேர் அதை ஃபீல் பண்ணி தெரியல. எனக்கே டெம்டேஷனாக இருக்கும். இப்போ ஃபோனை எடுத்தாலே ஏதாவது சாப்பாடு நான் பார்த்துட்டேன்னா உடனே சாப்பிடணும் என்ன பண்ணும், தோணும். வயிறுலாம் என்ன பண்ணும், கவனம். ஏன்னா இப்போ இன்ஸ்டாகிராம் சோஷியல் மீடியாவில் நம்ம என்ன விரும்பணுன்றது அவங்க என்ன பண்ணுறானுங்க, முடிவு பண்ணுறாங்க. தயவு செய்து மூடி வச்சுருங்க. என் ஃபோன்லேருந்து எல்லாத்தையும் டெலிட் பண்ணிட்டேன். என்னது, எல்லாத்தையும் டெலிட் பண்ணிட்டேன். சர்ச்சுக்காக ஓப்பன் பண்ணேன், ஆனால் அது என்ன வேறு விதமாக என்ன பண்ணுது இருக்குது. நான் வேறு ஒன்று பார்க்க நினைக்கிறேன், அது எனக்கு வேறு ஒன்று என்ன பண்ணுது காட்டுது. ஜஸ்ட் கட்டன்னு தூக்கி போட்டுறேன். பாஸ்டர் கிறிஸ்டியன் பாட்டு தான் கேட்குறேன்னு தயவுசெய்து என்கிட்ட யாரும் சொல்லாதீங்க. ஏன்னா நான் அப்படி தான் நான் ஓப்பன் பண்ணேன். அதை தவிர்த்து மிச்சம் எல்லாத்தையும் எனக்கு என்ன பண்ணுது, ரெக்கமெண்ட் பண்ணுது. அதுக்கு தெரியுது இவரோட வயசு 30. என்னது, அதுக்கு தெரியும் எதிர்க்கில் இருக்கிறதான் ஆம்பளையா பொம்பளையா, அவனுக்கு என்னத்தை காமிக்கணும் காமிக்கக்கூடாதுன்னு உங்கள் அப்பா அம்மாவை விட அதுக்கு என்ன பண்ணும், நல்லா தெரியும். தூக்கி போட்டுருங்க. ஃபோனில் என்ன பண்ணாதீங்க, வச்சுருக்காது. நான் வெறும் என் கம்ப்யூட்டரில் வச்சுருப்போம், ஓப்பன் பண்ணுவேன், வீடியோ அப்லோட் பண்ணுவேன், க்ளோஸ் பண்ணுவேன். கம்ப்யூட்டர் நம்ம சொல்கிறது என்ன பண்ணும், செய்யும். அதுவும் சில நேரத்தில் ரெக்கமெண்ட் பண்ணோம், நான் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். ஏன் இது சொல்கிறேன்னா, அநேக நேரம் நம்மளை சிதற பண்ணக்கூடிய காரியம் தான் நம்மளை சுற்றி என்ன பண்ணுது இருக்குது. நம்ம 500 ரூபாய் எடுத்துன்னு பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு வெயிட்டை விட்டு வெளியே போயிட்டு ரிட்டன் அந்த 500 ரூபாயை உள்ளே எடுத்துன்னு வந்து என்னவா இருக்குது, கஷ்டமான ஒன்று. நம்ம பெற்று எடுத்தது என்ன பண்ணுது, நம்மளை அது ஒரு பக்கம் சுரண்டுது. நம்ம பக்கத்தில் இருக்கிற நம்ம ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறான், சில பேர்லாம் பார்த்தீங்களா, ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றுமே செலவு பண்ண மாட்டான், கூடவே இருந்து எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்டு என்ன பண்ணுவான், இப்போ 4 வார்த்தை நம்மளை புகழ்ந்து பேசணும், நம்ம எடுத்து என்ன பண்ணுவோம், கட் பண்ணி தூரத்துக்கு போடுங்க. அந்த புகழ்ச்சி நமக்கு என்னது தேவையே இல்லை. நல்ல நண்பர்களுக்கு என்ன பண்ணுங்கள், செலவு பண்ணுங்கள். உங்களுக்கு நல்லா யோசிச்சு பாருங்கள், நீங்கள் செலவு பண்ணுறீங்கல்ல, அந்த ஃப்ரெண்டோட வாயிலிருந்து என்ன வார்த்தை மட்டும் வருதுன்னு மட்டும் பாருங்கள். ஃபஸ்ட்டு அவன் கெட்ட வார்த்தை பேசுவான்னீங்கன்னா அவனுக்கு ஃப்ரெண்டே கிடையாது. இன்றைக்கி நம்ம சர்ச்சில் ஒரு ஆளோட நம்ம வெளியே போகும்போது குடுக்குடுன்னு ஓடி போய் ஒளியிறாரு. என்ன பிரதர் என்னாச்சு, ஏன் ஒளிறீங்கிட்ட, என் ஃப்ரெண்டு ஃபஸ்ட்டு. என்னது, அடுத்து ஃபஸ்ட்டு அவன் பேசுறதெல்லாம் காதல் என்ன பண்ண முடியாது, கேட்க முடியாது. ஆனால் அவர் என்ன சொல்கிறார், ஏன் அவன்லாம் ஃப்ரெண்டாக இருக்க உங்களுக்கு என்னவே கிடையாது, தகுதியே கிடையாது, தெரிஞ்சவன். என்னது, அவ்வளோதான். ஃப்ரெண்டுன்ற ஸ்தானத்தில் அது மாதிரி நீங்கள் வைக்கவே கூடாது. நான் இன்றைக்கி சொல்கிறேன், அசுத்த வார்த்தைகள் பேசுகிறவங்களுக்கு கூடலாம் நீங்கள் என்ன பண்ணாதீங்க, கேர்ஃபுல்லாக இருங்க. பழகுனா அப்படி இல்லை, எஸ் நோ குட் மார்னிங் குட் நைட் அதோட முடிச்சுக்கிட்டான். போய் தோளில் கை போட்டுன்னு அவனுக்கு சரிசமமாக நிற்கிறது, அவனுக்கு சரிசமமாக நின்று பேசலாம். ஆண்டு உங்களை அழிக்கல. நான் இன்றைக்கி சொல்கிறேன், அவங்க மேலே ஒரு கணத்தை வச்சுருக்கேன்.
இந்த சபையில் அமர்ந்திருப்பீங்கன்னா உனக்கு தகுதி இல்லாதவன்னு தெரிஞ்சால் அவனை விட்டு தூரம் வாங்க. ஏன் சொல்லணும்? அது உங்களை இழுத்துறோம். நம்ம அவ்வளோ பரிசுத்தவானும் கிடையாது, நம்ம அவ்வளோ தகுதியானவனும் கிடையாது. அநேக வாலிப பிள்ளைகள் சின்ன பின்னமாக போகிறது அப்படின்னா அது லைட்டாக கூப்பிடும், வாடா என் கூட நில்லுடா போதும். அது நீ எதுவுமே பண்ண தவிர நாங்கள் என்ன பண்ணுறோம், நீ அமைதியாக மட்டும் என்ன பண்ண நின்னா போதும். அடுத்தது அது நம்மக்கிட்ட என்ன பண்ணோம், ஒரு அவாய்ட் இட், அதை விட்டு என்ன பண்ணுங்கள், தூரம் போங்க. ஏன்னா ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியம். பணன்றதில் நம்மளோட கேரக்டர்கிட்டையும் நம்ம என்ன பண்ணோம், மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். நீதிமொழிகள் 21:20. எண்ணெயும் ஞானவானுடைய வாசஸ்தலத்தில் உண்டு. நல்லா கவனிங்க, எண்ணெய் என்னவா இருக்குமா? வீட்டு வாசலில் பணம் இருக்கணுங்க. எண்ணெய்னா அது மணி, தயவுசெய்து அப்படி எடுத்துக்கோங்க. ஏன்னா அது பழைய ஏற்பாடு. பணம் உங்கள் வீட்டில் அப்படி ஜஸ்ட் லைக் தட் என்னவா இருக்கணும், சும்மா கிடக்கணும். ஒரு ஹாலில், பெட்ரூமில் எப்படி இருக்கணும்? என்ன பாஸ்டர் சொல்கிறீங்க? எஸ், அதோட வேல்யூ அவ்வளோதான். அந்த மாதிரி தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க அவர் விரும்புகிறார். அந்த இடத்துக்கு நீங்கள் வாங்க. அது தூக்கி 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 எண்ணி ஆண்டவர் சொல்கிறார், உங்களை மிகுதியாக தான் வைப்பேன், உன்னை அப்படியே பட்ட இடத்துல தான் வைப்பேன்றான். ஏன் நம்ம இது பண்ணால் ஒன்று பணம் வந்தோடனே பணத்தை என்ன பண்ணிடுறோம், தூக்கிடுறோம். அது ஒரு மூலையில் இருந்துச்சுன்னா அது நமக்கு வேண்டியது எல்லாத்தையும் நம்ம கரெக்டாக செய்யும். அது நம்ம தலைக்கு மேலே வந்து உக்காந்துருச்சுன்னா அது சொல்கிறத நம்ம என்ன பண்ணுவோம், செய்வோன்றத மறந்துடாதீங்க. இன்றைக்கி முதல் விஷயம், இந்த பணம்ன்ற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்ச உடனே திருப்தியாக இருக்க என்ன பண்ணுங்கள், கற்றுக்கொள்ளுங்க. பணம் உங்ககிட்ட இருக்கோ இல்லையோ உங்கள் வாழ்க்கையில் முதலாவது என்ன பண்ணுங்கள், திருப்தியாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். எபிரேயர் 13:5. நல்லா கவனிங்க, நமக்கு என்ன இருக்கக்கூடாதா, நமக்கு பணம் தேவை. இன்றைக்கி சபைக்குள்ள நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம குடும்பத்துக்கு என்ன தேவை, பணம் தேவை. பணத்துக்காக ஓடணும், பணத்துக்காக கஷ்டப்படணும், பணத்துக்காக கடுமையாக என்ன பண்ண உழைக்கணும், பணத்தெல்லாம் சேர்த்து வைக்கணும். ஆனால் உங்களுக்கு என்ன இருக்கக்கூடாது, பண ஆசை இருக்கவே கூடாது. எனக்கு சின்ன வயசுலாம் பணத்து மேலே அவ்வளோ ஆசை. அந்த பணத்தோட ஸ்மெல்னா எனக்கு என்ன பண்ணும், அப்படி பிடிக்கும். அந்த செலவு நோட்டை எடுத்து மோந்து என்ன பண்ணுவேன், பார்ப்பேன். எங்கள் அப்பா அம்மா சேலரி வாங்கினோன்னா அதை எடுத்து என்ன பண்ணுவேன், கொஞ்சம் நேரம் நான் வச்சுப்பேன், தரமாட்டேன் எங்கள் அப்பா அம்மா கிட்டே. நான் வச்சிருக்கிறேம்மா, நான் பத்திரமா வச்சுக்கிறேம்மா, என் பீரோவில் என்ன பண்ணுறோமா வச்சுக்கிறேம்மா, உனக்கு தேவைன்னா போது என்ன பண்ணுமா. ஏன்னா அந்த பணத்து மேலே அவ்வளோ ஆசை. அந்த ஸ்மெல்லு நீங்கள் மோந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இங்கே இருக்கிற பேருக்கு சில பேருக்கு அந்த பழக்கம் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், அந்த ஆசை உங்களுக்கு என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது. ஏன்னா பண ஆசை எல்லா தீங்குக்கும் என்னவா இருக்குது, எல்லா பாவத்துக்கும். என்னது, எல்லா பாவத்துக்கும். பைபிள் என்ன சொல்லுதுன்னா எல்லாம், அதுக்குள்ளே எந்த உள்ளே போட்டு என்னால் என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. ஒரு பணம் ஆசை, அந்த பணம் போதை உங்களுக்குள்ளே வந்துருச்சுன்னா எல்லாத்தையும் துணிகரமாக செய்ய வைக்கும். இன்றைக்கி சபைக்குள்ளே இருக்கிற நீங்கள் அந்த பணத்தை வச்சுக்கிட்டு எப்படி செயல்படுறீங்க என்பதை மிக கவனமாக இருங்க. நீங்கள் அந்தரங்கத்தில் பண்ணுவது தேவனாகிய கர்த்தர் நன்றாக அறிந்திருக்கிறார். உன் களஞ்சியத்தை நிரப்புவதற்கு முன்பாக உன் அந்தரங்க காரியங்களை தேவனாகிய கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார்ன்றதை என்ன பண்ணாதீங்க, மறந்துடாதீங்க. ரெண்டாவது, உதவி செய்ய கவனமாக இருங்க. என்னது, உதவி செய்ய மிக கவனமாக இருங்கள். நீதிமொழிகள் 27:12. விவேகி ஆபத்தை கண்டு மறைந்து கொள்கிறான். விவேகி என்ன பண்ணுவானா, இன்னைக்கு அப்படியே எல்லாரும் நிற்பாங்க, ஒரு பிரச்சனையில் யாராவது அழுத்தத்தில் யாராச்சும் இருப்பாங்க. நம்ம மட்டும் முந்திரி கொட்டை மாதிரி போய் நான் என்ன பண்ணுறேன், ஹெல்ப் பண்ணுறேன். என்கிட்ட கிரெடிட் கார்டு இருக்குது, நான் என்ன பண்ணுறேன், ஸ்வைப் பண்ணுறேன். உனக்கு 10,000 தானே கம்மியாக இருக்குடா, நான் அவனுக்கு என்ன பண்ணுறேன், ஸ்வைப் பண்ணிட்டு வந்துடுவீங்க. அடுத்த மாதம் அவன் என்ன பண்ண மாட்டான், அவங்களுக்கு தரவே மாட்டான். அவனோட டீவை நீங்கள் என்ன பண்ணுவீங்க. நிறைய பேர், நிறைய பரிசுத்தவான்கள், நிறைய அவருடைய தொழில்கள் அழிஞ்சு போனது நான் படிச்சிருக்கிறேன். அநேக சபையில் சாட்சி சொல்லும் போது கேட்டிருக்கிறேன். ஃப்ரெண்டுன்னு நினச்சி கையெழுத்து போட்டேன் பாஸ்டர், ஃப்ரெண்டுன்னு நினச்சி என்ன பண்ணேன், என் காரை கொடுத்தேன், ஆக்சிடென்ட் பண்ணிட்டு எனக்கு என்ன பண்ணுறான். அப்படியே நம்ம தான் என்ன பண்ணுவோம், நம்ம பைக்கை தூக்கி நான் கொடுப்போம். என்னது, நீ எடுத்துன்னு போடா, என்னது நீ எடுத்துன்னு போடா. அவன் பைக் எடுத்துன்னு போய் வண்டியை உடச்சிட்டு முன்னாடி ஹெட்லைட்லாம் உடச்சிட்டு எடுத்து வந்து கீழே உண்டுட்டா சொல்லிட்டு என்ன பண்ணுவான், கொடுத்துட்டு இன்சூரன்ஸ் இருக்காடா என்ன கேட்பான். இன்சூரன்ஸ் இருக்கான்னு கேட்டால் அவன் பாட்டு என்ன பண்ணுறான், போய்டுவான். நல்லா புரியுங்க, அந்த வண்டியாக இருக்கட்டும், காராக இருக்கட்டும், ஏன் மொபைல் ஃபோனாக இருக்கட்டும், கொடுத்தது யார். நான் இன்றைக்கி சொல்கிறேன், உன் பொருளாக இருந்தால் நீங்கள் தூக்கி கொடுங்க. இந்த காலையில் நான் சொல்கிறேன், புரியுதா, உங்கள் பொருளை நீங்கள் சம்பாரித்து வாங்கினீங்கன்னா தூக்கி கொடுங்க. அதை கர்த்தர் கொடுத்தான்னு வாய் தந்து சொன்னீங்கன்னா அது நீங்கள் தான் என்ன பண்ணணும். நான் சொல்கிறது புரியுதா. பொருளுக்கு எஜமான் யாரோ அவன் என்ன பண்ணலாம், கொடுக்கலாம். ஆனால் பொருளுக்கு எஜமான் கர்த்தர் நீங்கள் சொல்லுவீங்கன்னா அதை நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, தெளிவாக இருங்க. ஏன்னா அது பரிசுத்தத்துக்குரியது. ஆண்டவர் கொடுத்த காராக இருக்கட்டும், பைக்காக இருக்கட்டும், அது என்னது, அது நல்ல இடத்துல போய் நிற்கணும், நல்ல இடத்துல தான் அது இருக்கணும், நல்லவங்க தான் அதை என்ன பண்ணணும், கேட்கணும். உடனே பாஸ்டர் என் தங்கச்சி வீட்டுக்காரர் கேட்டார், என் அக்கா வீட்டுக்காரர் கேட்டார், நான் கொடுக்க மாட்டேன்.
இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு தயவுசெய்து என் முன்னாடி என்ன பண்ணாதீங்க, அந்த நிற்காதீங்க. நான் டாக்கிங் அபவுட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா உன் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் ரசிக்கப்படலை. உன் ஃப்ரெண்டுக்கு யாருக்கும் சத்திய வசனம் என்னது தெரியல. நான் சொல்லிக் கொடுக்குற சத்தியத்தெலாம் நீங்கள் சில பேர் நல்லா தப்பாக பேசுகிறீங்க. அதுக்காக நான் சொல்கிறேன், தெளிவாக தப்பாக கேட்டுன்னு தப்பாக குடும்பத்தில் என்ன பண்ணுறீங்க, பெரிய பிரச்சனை ஆகிட்டு பாஸ்டர் தான் சொன்னார்ன்ற காரியத்தை என்ன பண்ணுறீங்க, திருப்பி விட்டுறீங்க. கடவுளுடைய ஆலோசனையில் நடக்க என்ன பண்ணுங்க, பழகி கொள்ளுங்க. நான் பேசுகிறது எல்லாம் என்னோடய ஆலோசனை இல்லை, நான் மாமிசமாக பேசலாம். நான் பேசுனது எல்லாமே சத்திய வசனங்கள்லேருந்து தான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு பேசி கொண்டிருக்கிறேன். 3வது காரியம், கடவுளுடைய ஆலோசனையில் நடக்க என்ன பண்ணுங்க, கற்றுக்கொள்ளுங்க. கடைசி வசனம் சங்கீதம் 1:11. நல்லா கவனிங்க. கர்த்தரை நீங்கள் சேவிப்பது பயத்தோடனா எப்படின்னா, எல்லா நாளும் 365 நாளும் கர்த்தர் கொடுத்த பொருளாக இருக்கட்டும், ஃபோனு, காரு, பைக்கு, உங்கள் வீடு வாசல் எல்லாத்துக்குள்ளேயும் உங்களுக்கு என்ன இருக்கணும், இது கர்த்தர் எனக்கு கொடுத்தது. ஃபோனாக இருக்கட்டும், பைக்காக இருக்கட்டும், காராக இருக்கட்டும். நீங்கள் சில பேர்லாம் கேட்குறேன், வீட்டை தந்து கொடுத்துட்டு போகிறேன்டா ஜஸ்டின்றாங்க என்கிட்ட, என் ஃப்ரெண்ட்ஸ். என்னது, அவங்க வீட்டை வேறு யாருக்கோ 2 பேருக்கு தந்து விட்டு என்ன பண்ணுறாங்களாம், டேய் நீங்கள் இந்த வீட்டை நீ துதிக்கிற, ஆனால் வேற ஒருத்தன் வந்து என்ன பண்ணுவான் அந்த வீட்டில், நீ இல்லாத. மிக கவனமாக இருங்க. ஏன் சொல்லுன்னா, பயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். நீதிமொழிகள் 15:22. நல்லா கவனிங்க. ஆலோசனை இல்லைன்னா நம்ம வாழ்க்கை என்ன ஆகும்? இன்றைக்கி ஜஸ்டின் பிரகாஷனோட ஆலோசனையை தூக்கி குப்பையில் போட்டு நான் இன்றைக்கி சொல்கிறேன், பைபிளை படிக்க ஆரம்பிச்சுன்னா பைபிள் நிறைய ஆலோசனை உங்களுக்கு என்ன பண்ணும், கொடுக்கும். பைபிள் நல்லா என்ன பண்ணுங்க, அனுதினமும் வேதத்தை நல்லா படிக்க ஆரம்பிக்க. இன்றைக்கி அநேக நேரம் உங்கள் செவிகள் யாரோட சத்தத்தை கேட்குதுன்னா, உங்களை சுற்றி இருக்கிற நண்பர்களுடைய சத்தத்தை என்ன பண்ணுது, கேட்குது. நீங்கள் நினைக்கிறீங்க நான் தான் பண்ணிட்டேன், நான் தான் செஞ்சிட்டேன்னு நினைக்கிறீங்க. இல்லை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க பேசின அந்த வார்த்தை உள்ள கிரியை செஞ்சுக்கிட்டே இருக்கும். நான் அடிக்கடி சொன்னேன், மோசே அவ்வளோ பெரிய மனுஷன், மாமனார் சொன்னதை கேட்டு மொத்தத்தையும் என்ன பண்ணிட்டாரு, எழுந்து போயிட்டாங்க. நான் பைபிள் காலேஜில் போகிறேன், மாமனார் கொடுத்த அந்த ஆலோசனை வந்து நல்ல ஆலோசனைன்னு சொல்லிட்டு கவுன்சிலிங்கோட பேஸ்மெண்ட்டான வசனமாக வச்சு என்ன பண்ணுறாங்க, சொல்லித்தராங்க. எனக்கு அப்படியே ஷாக் ஆகிடுச்சு, என்னடா இவ்வளோ பெரிய காலேஜ் நீங்களும் என்ன பண்ணுறீங்க, தப்பாக போதிச்சு கொண்டு இருக்கிறீங்க. சொல்கிறாங்க, ஒரு மினிஸ்ட்ரியாக இருக்கட்டும், ஒரு ஊழியமாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் கவுன்சிலர் தேவை. என்னது கவுன்சிலர் தேவை? யாருக்கு தேவைன்னா, தேவனை அறியாதவனுக்கு மாத்திரம்தான் யார் தேவை, கவுன்சிலர் தேவை. இதை நான் பேசும்போது சில பேருக்கு இடிக்கும். நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, அவங்களோட நாலேஜ் தான் அவங்கக்கிட்ட என்ன பண்ணுவாங்க, பேசுவாங்க. கர்த்தர் பேசுகிற நாலேஜ் வேறு, அவங்க பேசுகிற நாலேஜ் வேறு. அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. நீங்கள் வாயை திறந்து பேசினா மட்டும்தான் அவங்களுக்கு தெரிஞ்சு அதை வச்சு தான் என்ன பண்ணுவாங்க, அவங்க பேசுவாங்க. ஆனால் கர்த்தர் நீங்கள் வாயை திறந்து எதுவுமே சொல்லாமல் அவருக்கு எல்லாமே தெரியும். இன்றைக்கி கவுன்சிலர் வந்து அநேக நேரம் they are failed. ஏன்னா ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்க, ஹஸ்பண்ட் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டு 2 பேருக்கு என்ன பண்ணுவாங்க, கவுன்சிலிங் பண்ணுவாங்க. ஆனால் 2 பேருமே உண்மையை என்ன பண்ண மாட்டாங்க, பேச மாட்டாங்க. இதுதான் உண்மை. ஏன்னா அநேக கவுன்சிலிங் கொடுக்குற நபர்கள் என்ன ஆகுறாங்க, ஃபெயில் ஆகுறாங்க. ஏன் ஃபெயில் ஆகுறாங்கன்னா, அவங்களுக்கு விஷயங்கள் தெரிஞ்சால் தான் அவங்களால என்ன பண்ண முடியும், கவுன்சிலிங் கொடுக்க முடியும். நான் இன்றைக்கி சொல்கிறேன், நீங்கள் எவ்வளோ உடைக்கப்பட்டிருந்தாலும், எவ்வளோ அழுத்தத்தில் இருந்தாலும், எந்த மனுஷங்கிட்டையும் போய் உட்காராது. ஈவன் இன்றைக்கி திருமணத்தை பற்றி எந்த காரியம் வந்தாலும், நான் சபையிலே ஏன் எல்லாத்த பற்றியும் நான் பேசுகிறேன்னா அதுக்கு தான் ரீசன். இந்த மேரேஜ் டே வந்தோடனே கவுன்சிலிங்லாம் வேஸ்ட்டு, குப்பைக்கு தான். நான் ஆர்சி சர்ச்லாம் நீங்கள் போனீங்கன்னா 3 நாள் என்னது கவுன்சிலிங், மேரேஜுக்கு முன்னாடி என்ன உட்கார வச்சு கவுன்சிலிங் கொடுப்பாங்க. எதுக்குன்னா மேரேஜை பற்றி சொல்லி தருவாங்களாம். 3 நாளில் சொல்லி கொடுத்து என்ன பண்ணுறாங்க, திருமண வாழ்க்கைக்கு ரட்சிப்பு ஒருத்தவங்கிட்ட இருந்துச்சுன்னா பரிபூர்ணமாகி என்ன பண்ணும், காரியங்கள் வாய்க்க பொண்ணுக்கு லாஸ்ட் மினிட்ல, எக்ஸாமுக்கு லாஸ்ட் மினிட்ல பாஸ் ஆகிறதுலாம் நம்ம ஊரில் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், பாஸ் ஆக முடியும். வெளியெல்லாம் போனீங்கன்னா நீங்கள் படிச்சுலாம் ஒன்றும் பாஸ் ஆகலாம் ஆக முடியாது லாஸ்ட் மினிட்ல படிச்சு. நான் ஏன் சொல்கிறேன்னா, சரியான ஆலோசனையில் என்ன பண்ணுங்கள், நடவுங்கள். கடைசியாக 4 காரியம் நான் சொல்லி முடிக்கிறேன். பணி, அந்த பணம் என்பது உங்கள் கரங்களில் வரும்போது முதல் காரியம், தேவனுக்கு நீங்கள் தசம்பாகம் கொடுக்குறீங்கல்ல, எடுத்து நேமிச்சு உங்கள் இருதயத்தில், அதே போல் மன நிறைவோடு என் குடும்பத்திற்கு நான் இவ்வளோ செலவு பண்ணுவேன்னு எடுத்து வைங்க. உங்கள் பிள்ளைக்கு எடுத்து வைங்க. பிள்ளைகள் படிப்பு, இப்படி எந்த காரியம், பிஸ்னஸ் எதுவாக இருந்தாலும் 1ஆம் தேதியே என்ன பண்ணுங்கள், நல்ல ரட்சிக்கப்பட்ட பிள்ளை ஃபஸ்ட்டு வீக்கில் எல்லாத்தையும் என்ன பண்ணுறான், பிளான் போட்டுருவான். 4th வீக்கில் யோசிக்கிறது, 3rd வீக்கில் யோசிக்கிறேன்னா இன்றைக்கி சொல்கிறேன், ஆண்டவர் உங்களை என்ன பண்ணல நடத்தல, உங்கள் நாலேஜ் தான் என்ன பண்ணுது உங்களை நடத்தின்றது. மறந்துடாதீங்க. இந்த பழக்கத்துக்குள்ளே வாங்க. இந்த சபைக்குள்ளே இருப்பீங்கன்னா ஃபஸ்ட்டு வீக்கில் எப்படி காணிக்க தசம்பாகத்தை எடுத்து ஆண்டருக்குன்னு வைக்கிறீங்களோ, குடும்பத்திற்காக காரியங்களை என்ன பண்ணுங்கள், எடுத்து வைங்க. அதில் இடிக்குதுன்னா அதுக்கப்புறம் உட்காந்து என்ன பண்ணுங்கள், கணவன் மனைவியாக உட்காந்து பேசுங்க, நம்ம என்ன பண்ணலான்னு. சும்மா ஜஸ்ட் லைக் தட்னு ஒரு வாழ்க்கையும் இந்த பூமியில் வாழாதீங்க. உங்களுக்குன்னு ஒரு சேவிங்ஸ் எடுத்து வைங்க. இன்றைக்கி நான் சொல்கிறேன், இப்போ இருக்கிற கவர்மெண்ட் சர்வன்ட்ஸுக்கு யாருக்குமே என்ன கிடையாது, பென்ஷன் கிடையாது. நீங்கள் ஒரு கார்ப்பரேட்டில் இல்லை ஒரு பிஸ்னஸ் இப்படி பண்ணுவீங்கன்னா, கணவன் மனைவி உங்கள் இருவருக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கள்,
காரியங்களை சேர்த்து வைங்க. முதிர் வயதில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் பிள்ளை உங்கள் கூட இருக்கிறதும் இல்லாமல் போகிறதும், இல்லை உங்கள் பிள்ளை உங்ககிட்ட சமாதானம் இல்லாமல் போகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? பணம். ஹாஸ்பிட்டலுக்கு பணம் கொடுறான், நீங்கள் 1 லட்சம் கேட்டிங்கன்னா அவன் பொண்டாட்டி என்ன தெரியுமா சொல்லணும்? நமக்கே இல்லை, உங்கள் அப்பனுக்கு நானா கொடுக்கணுமான்னு கேட்பான். இதில் அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் என்ன ஆகும்? உங்களுக்குன்னு எடுத்து வைங்க. நான் இன்றைக்கி ஃப்ராங்காக சொல்கிறேன், இந்த சபையில் வயசானவங்களை பற்றி நான் பேசலை. வாலிபத்தில் 30 வயசு 35 வயசில் இருப்பீங்கன்னா உங்களுக்கு உங்கள் மனைவிக்குன்னு எடுத்து என்ன பண்ணுங்கள்? சேர்த்து வைங்க. இன்சூரன்ஸ் என்ன பண்ணுங்கள்? போடுங்க. பாஸ்டர் நான் வேலை செய்கிறேன், என் கம்பெனியில் எனக்கு இன்சூரன்ஸ் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, கம்பெனியை விட்டு என்றைக்கு தூக்கினாலும் அந்த இன்சூரன்ஸ் என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகிடும். உங்களுக்குன்னு என்ன பண்ணுங்கள்? சேர்த்து வைங்க. கணவன் மனைவி நான் சொல்கிறேன், உங்கள் பிள்ளைங்க அதுக்கப்புறம் பறந்துருங்க. அது பாஸ்டர் உயிரை கொடுத்து வாழ்த்தம் பாஸ்டர் என்ன பண்ணுறோம்? பறந்துடும். பிள்ளைங்களை நம்புங்க, பிள்ளைங்களை நேசிங்க, பிள்ளைக்கு உண்டானதெல்லாம் கொடுங்க. கர்த்தர் சித்தமானது நம்ம கூட இருந்து நம்மளை என்ன பண்ணோம்? கனம் பண்ணும். ஏன்னா தகப்பன் தாயை கனம் பண்ணுகிற பிள்ளையோட வாழ்க்கை வேறு. ஏன்னா இப்போ இருக்கிற பிள்ளைங்களுக்கு அது இல்லை. தகப்பன் தாயினால என்ன ஆகுது? எரிச்சல் ஆகுது. என்னது? எரிச்சல் ஆகுது. இன்றைக்கி ஏன் நான் அது சொல்கிறேன்னா, ரட்சிக்கப்பட்டுட்டாங்கன்னா ரியலாக உங்களை பார்த்துப்பாங்க. ரட்சிக்கப்படலாம் உங்களை விட்டு என்ன பண்ணுவாங்க? தூரம் போயிடுவாங்க. தூரம் போனாலும் நீங்கள் ஸ்டேபிளாக நிற்கிறதுக்கு, தேவனை துதிக்கிறதுக்கு தான் நான் சொல்கிறேன். பணத்தை அவங்களுக்கு என்ன பண்ணுங்கள்? சேர்த்து வைங்க. 2வது காரியம் பணத்தை சேர்த்து வைங்க. 3வது காரியம் கடன் வாங்குறதுலேருந்து என்ன பண்ணுங்கள்? தள்ளி இருங்க. 3வது காரியம் பணத்தை மிக கவனமாக என்ன பண்ணுங்கள்? செலவு பண்ணுங்கள். இந்த 2026 நீங்கள் கடந்து போகும்போது நான் ஒரே ஒரு காரியம் சொல்லுவேன். உங்கள் களஞ்சியத்தில் காரியங்கள் மீதம் இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். நீங்கள் இல்லாமல் இப்போ நீங்கள் கடந்து போகிறீங்கன்னா நீங்கள் என்னவாக இருக்கிறீங்க? தவறாக இருக்கிறீங்க. 2026 ஜனவரி மாதத்துலேருந்து உங்களுக்குன்னு என்ன பண்ண ஆரம்பிங்க? சேர்த்து வைங்க. யார்கிட்டையும் சொல்லாதீங்க. என்ன பண்ணாதீங்க? டம் பாஸ்டர் அடுத்த மாதம் நான் இதே மாதிரி பிரசங்கம்னா பாஸ்டர் நான் 2 லட்சம் சேர்த்து வச்சிட்டேன். அது பாஸ்டர்கிட்டலாம் சொல்லாதீங்க. அப்புறம் ஆண்டவர் கேட்குறான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன்? கேட்டு சும்மா ஜோக் பண்ணு. கேட்குற இடங்களை கண்களை மூடி